நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கோலாக வந்து வச்சு தான் வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் யாரெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப நமக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு தடை கற்கள் வரும், அதை எப்படி தகர்த்தெறிஞ்சிட்டு நம்ம கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும். நம்ம வெயிட் லாஸ் ஆகும் பொழுது முடி அதிகமாக உதிர்தல், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது, இல்லை ஸ்கின் சுருங்க ஆரம்பிக்கிறது, தசைகள் வந்து தளர்வடைய ஆரம்பிக்கிறது, ரொம்ப அனிமிக் ஆகிறோம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்ட்ரக்சரில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது ஒரு நடிகை இல்லை ஏதோ ஒரு ஃப்ரேமை வச்சுட்டு, இல்லை நான் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள மாதிரி நான் இல்லை, கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன் அப்படின்னு நிறைய கிராஷ் டயட் ஃபாலோ பண்ணுறது. சில பேர் சொல்லுவாங்க நான் வெறும் நீர்க்காயாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் வெறும் தண்ணீராக குடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீராக நீங்கள் குடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா 3 kg வரைக்கும் வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட அந்த மலைக்குடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நமக்கு தேவையில்லாத குப்பை கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்கும். ஏன் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா, டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யூஸ்வலாக கன்சல்டேஷனுக்காக பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வர்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப அவங்க என்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்தாங்களோ அதிலிருந்து ஃபுல்லாக வெளிவரணும், கம்ப்ளீட் க்யூர் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு மருத்துவர்களும் வந்து சிகிச்சை கொடுப்போம். ஸோ அதே போல் என்ன அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு அனைத்து மக்களும் வந்து நோயின்றி நல்ல ஒரு ஹெல்த்தியாக வாழணும் அப்படிங்கிறது இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? 2026ஆம் ஆண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நியூ இயர் பிறக்கிறப்பையும் நம்ம என்ன ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுப்போம். கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். ஒன்று, எனக்கு இந்த கோல் இருக்குது, இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ வருமானம் நம்ம ஈட்டுறதுலையும் ஃபினான்ஷியலாகவும் நம்ம ஸ்டெபிலிட்டி ஆகிறதுல சில கோல்ஸ் வச்சுருப்போம். அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த ஹெல்த்தியாக இருக்கிறதுலையும் நம்ம சில கோல்ஸ் வந்து வச்சுருப்போம். அதில் பல பேர் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கோலாக வந்து வச்சு தான் வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் யாரெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்ம அப்ரோச் பண்ணுறப்ப நமக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு தடை கற்கள் வரும், அதை எப்படி தகர்த்தெறிஞ்சிட்டு நம்ம கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. ஃபஸ்ட்டு, இந்த உடல் பருமன், ஒபிசிட்டி, குண்டாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பொது வழக்கில் வந்து நிறைய சொல்ல வந்து கேட்டிருப்போம். யார் ஒபிசிட்டினா என்ன, உடல் பருமன்னா என்ன அப்படின்னா, ஸோ நார்மல் இப்போ நம்ம உடம்புல வந்து எலும்பு ஒரு நம்ம தசையால் போர்த்தப்பட்ட ஒரு உடல் தான் நம்முடைய உடல். ஸோ இதில் கொழுப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம்தான், முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஹார்மோன்ஸ்க்கு, செக்ரீஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா கொழுப்பு தான். ஆனால் சில நேரங்களில் என்ன அப்படின்னா, தேவையில்லாத இடங்களில் நமக்கு வந்து கொழுப்பு படிந்திருக்கும். ஸோ கொழுப்பு நமக்கு வந்து டெபாசிட் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒபிசிட்டி, உடல் பருமன், குண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை எதை வச்சு டாக்டர் நான் அளவுகோல் பண்ணுறது? நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்ட்ரக்சரில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது ஒரு நடிகை இல்லை ஏதோ ஒரு ஃப்ரேமை வச்சுட்டு, இல்லை நான் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள மாதிரி நான் இல்லை, கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன் அப்படின்னு நிறைய கிராஷ் டயட் ஃபாலோ பண்ணுறது. ஃபஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம நார்மலாக இருக்கோமா, இல்லை கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கோமா, இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்குமா, எந்த அளவுக்கு நம்ம வெயிட்டை வந்து நம்ம ஃபேட்டை வந்து நம்ம குறைக்கணும், அப்படி குறைக்கும் பொழுது என்ன மாதிரியான டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணும் பொழுது என்னெல்லாம் நமக்கு வந்து ஒரு தடை கற்களாக வரும், அதே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும் பொழுது மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது சத்துக்கள் குறைபாடுகள் ஏற்படக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு ஒரு ஆரோக்கியமான வழியில் வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம ட்ரை பண்ண வந்து முடியும். ஸோ ஃபஸ்ட் விஷயம், இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது எதை வச்சு, நார்மலாகவே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு, இல்லை நீங்கள் வந்து அண்டர் வெயிட் இருக்கீங்க, நார்மல் வெயிட் வந்து இருக்கீங்க, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, இல்லை ஒபிஸ் ரொம்ப குண்டாக இருக்கீங்க, உடல் பருமனாக இருக்குது அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன். ஸோ இதை வந்து அதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட வெயிட்டை கிலோலேருந்து ஹைட்டை வந்து என்ன பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர், அது மீட்டர் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன்லாம் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ஒரு ஷார்ட் வேல நம்ம பிஎம்ஐயை நம்ம இது பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னா,
இப்போ யூஸ்வலாக உங்களுடைய ஹைட் வந்து ஒரு 154 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வெயிட் அதுலேருந்து ஒரு 100 கழிச்சா எவ்வளோ வருமோ அதுதான் நீங்கள் கரெக்டாக இருக்கக்கூடிய வெயிட். ஸோ அப்போ ஒரு 154 சென்டிமீட்டர் இருக்கிறவங்க ஆப்டான வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 கிலோ வந்து இருக்கிறது தான் கரெக்டான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு கொண்டு வருவோம். ஸோ இல்லை இந்த மாதிரி ஃபார்முலாலாம் போட்டு இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு 24லேருந்து 29க்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு. 29க்கு மேலே 30 எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம அதிக குண்டாக இருக்கணும். ஸோ அதை நம்மளாலலாம் உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் ஹைட்டை பாருங்கள், அந்த ஹைட் சென்டிமீட்டரில் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு 100 கழிச்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது இல்லாமல் என்ன இன்னொரு வழி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்போட சுற்றளவு. ஸோ இடுப்போட சுற்றளவு வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம்னா நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து நம்ம தொப்புள் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா மூச்சு இழுத்துட்டு மூச்சை விடணும், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டேப் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு அளந்து பார்க்கணும். ஸோ அளந்து பார்க்கும் பொழுது ஆண்களாக இருந்தால் 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 80 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க நார்மலாக இருக்காங்க அப்படின்னு. இது ஒரு மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான மெத்தட், நான் குண்டாக இருக்கேனா இல்லை வந்து எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா அப்படின்னா நார்மலாக நேராக நிற்கணும்னா ஒரு செவுத்து பக்கம் அப்படியே வந்து அதில் சாஞ்சிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கால்களை கீழே வச்சுட்டு அப்படியே நம்ம கழுத்தை மட்டும் கீழே குனிஞ்சு பார்க்கணும். பார்க்கும் பொழுது நம்ம பாத விரல்கள் பெருவிரல்கள் ரெண்டும் நமக்கு தெரிஞ்சது, பாத விரல்கள்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஓகே நம்ம நார்மலாக இருக்கோம் அப்படின்னு. அப்படி இல்லை தெரியல, குனிந்து பார்க்கும்பொழுது தெரியல அப்படின்னா நம்மளும் வெயிட்டாக தான் இருக்கிறோம் அர்த்தம். இது முக்கியமாக யாருக்கு நல்லா பொருந்தும் அப்படின்னா ஆண்களுக்கு தான். ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் அவங்க கை தொடை அந்த மாதிரி பகுதிகளில் அவ்வளோவா வெயிட் போடாது. அவங்களோட அப்டாமினல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, வயிற்று பகுதியில் தான் அந்த தொப்பை தான் லைட்டாக போட ஆரம்பிக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி குனிஞ்சு பார்த்து நமக்கு இருந்தது அப்படின்னா நாமும் வெயிட்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஏன் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வெயிட்டால் நிறைய நோய்கள் வருது. அதாவது ஆக்சுவலாக லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோய், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், இது மட்டும் இல்லாமல் கேன்சர் முதற்கொண்ட நோய்களுக்கு கூட முக்கியமான ஒரு காரணியாக வந்து இந்த உடல் பருமன் ஒபிசிட்டி வந்து அமையுது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியமான உடல் இளைப்புக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணோம். இந்த 2026ஆம் ஆண்டில் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த வெயிட் லாஸை நோக்கி போகும்பொழுது என்னென்ன தடைக்கற்கள் வரும், ஒரு ஹிண்ட்ரன்சஸ் வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறப்ப நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும், நான் நோய் இல்லாமல் இருக்கணும், நான் செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எனக்காக அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க குண்டாக இருந்தால் இந்த வியாதியெல்லாம் வரும், கேன்சர் வரைக்கும் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, அதனால நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன். இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க, மாப்பிள்ளையோ பொண்ணோ நான் குண்டாக இருக்கேன்னு சொல்லிடுவாங்க, அதுக்காக நான் இப்படி இது பண்ணுறேன். இல்லை எனக்கு 2-3 மந்த்ஸில் எனக்கு மேரேஜ் இருக்குது, ஸோ அதனால் என்ன அப்படின்னா நான் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு நல்லா இருக்கணும், அதற்காக நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் நான் எனக்காக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெயிட் லாஸ்க்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லை நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போகணும். ஒரு தொய்வு நிலை வந்து ஏற்படக்கூடாது. எங்கே நமக்கு தொய்வு நிலை அப்படியே ஒரு டல்லாகிடுவோம் அப்படின்னா டெய்லி ஏறி ஏறி மிஷின் மேலே வந்து பார்க்குறப்ப வெயிட்டு குறைஞ்சிருச்சா, இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கா, இவ்வளோ ஸ்லோவாக குறையுதா, நேற்று 2 கிலோ குறைஞ்சது இன்றைக்கி 1 கிலோ ஏறி இருக்கே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ எதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை. ஸோ உணவு முறை இது பண்ணுறப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஆனால் நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயத்தில் உணவு கட்டுப்பாட்டை வந்து இழந்துடுவோம். ஸோ இழந்த உடனே ஓகே அவ்வளோதான் போச்சு, இனி இந்த 2026 வேண்டாம், 2027லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. பரவாயில்ல, அன்னைக்கு முடிஞ்சதா அதோட விட்டுட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரியான உணவு முறை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நான் வெறும் நீர்க்காயாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் வெறும் தண்ணீராக குடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீராக நீங்கள் குடிச்சிங்கன்னா
ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா என் 3 கேஜி வரைக்கும் வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா, நம்மளோட அந்த மலக்குடல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நமக்கு தேவையில்லாத குப்பை கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்கும். ஸோ அதனால என்னன்னா, இனிஷியலா ஃபாலோ பண்ணுறப்ப நல்லா 3 கிலோ வெயிட் குறையிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸும் இல்லாத மாரி இருக்கும். அதனால நமக்கு சத்து குறைபாடும் வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ நெறைய பேர் சொல்றாங்க, "நீ உணவு ஃபாலோ பண்ணாத. என்ன வேணுமாவது சாப்பிட்டுக்கோ, எக்ஸர்சைஸ் பண்ணணும்" அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, "எக்ஸர்சைஸ் வந்து முக்கியம் கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியம். டயட் தான் முக்கியமோ." ஸோ 2மே ரொம்ப முக்கியம். டயட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸர்சைஸ் அதாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது எதுவானாலும் நம்ம டான்ஸ் ஆடுறோமோ, வாக்கிங் போறோமோ, இல்ல ஜிம்க்கு போறோமோ, இல்ல ஏதோ ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் பண்றோமோ, ஸோ 2மே ரொம்ப முக்கியம். பட் இதில ரொம்ப முக்கியமான வெயிட்டேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட்டுக்கு. அப்போ எதுக்கு டாக்டர் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா, ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ண டயட் இது பண்ணுறோம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம ஜாயின்ஸ்க்கெலாம் ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட், ஒரு அசைவுகள் வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தசைகள் வந்து தளர்வடைய ஆரம்பிச்சிடும். மசில்ஸ் வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வீக் ஆகக்கூடாது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று நம்ம தசைகளை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, எலும்புகளும் வந்து நல்ல பலமாகும். அதனால டயட்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம். 2யுமே வந்து நம்ம பார்த்து தான் வந்து பண்ணணும். நம்ம வெயிட் லாஸ் ஆகும் பொழுது முடி அதிகமாக உதிர்தல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது, இல்லை ஸ்கின் சுருங்க ஆரம்பிக்கிறது, தசைகள் வந்து தளர்வடைய ஆரம்பிக்கிறது, ரொம்ப அனிமிக் ஆகிறோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம டயட்டில் ஏதோ குறைபாடு இருக்குது, நம்ம சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வெயிட் லாஸ்க்கு வர்றப்ப இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம பண்ணணும். எல்லோருக்கும் உடனே டக்குன்னு குறைஞ்சிராது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் குறையும். ஒவ்வொரு உணவு முறையும் இருக்குது. ஸோ நம்ம என்ன கண்டிஷனுக்காக எடுக்கிறோம் அந்த மாதிரி. இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம மனசில் வச்சுட்டு வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரும் வெயிட் லாஸ்க்காக நம்ம டயட் இது ட்ரை பண்ணுறப்ப பேசிக்காக என்னென்னா சில மெடிக்கல் செக்கப்ஸ் வந்து எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா பிளட் இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் நார்மலாகவே ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணுறதுல உங்களோட ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கணும். என்ன காரணம்னா, குறிப்பாக லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, பெண்களுக்கு நார்மலாகவே அனிமிக்காக இருப்பாங்க. இதில் அவங்க ஏதாவது ஒரு கிராஷ் டயட்டுன்னு போடுறப்ப ரொம்ப அனிமிக் ஆனாங்க அப்படின்னா அவங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால் கேண்டிடா அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து 2வது என்ன அப்படின்னா, அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷனும் லிவர் ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா சில டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபேட் ரிச் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த டயட்டால் நமக்கு பிரச்சனை வராது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு நமக்கே தெரியாமல் என்ன அப்படின்னா, கொஞ்சம் மைல்டாக வந்து கிட்னி வந்து ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால் அந்த கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். யூரினில் மைக்ரோ ஆல்புமின் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக முக்கியமாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இன்னைக்கு நிறையா வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம் யூடியூப்பில், இல்லை மருத்துவர்கள் சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, உடல் பருமன் அப்படிங்கிறதும் ஒரு வகையான இன்ஃப்ளமேஷன், பாடி இன்ஃப்ளமேஷன், தாபிதம் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, HSCRP ஹை சென்சிட்டிவ் சிஆர்பி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். யூஸ்வலாக அது 1க்கு கீழே இருக்கணும். 1க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம பாடி இன்ஃப்ளமேஷனாக இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ நம்ம சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாலியோ டயட் எடுப்பாங்க, கீட்டோ டயட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறவங்க அவங்களுடைய பிளட்டில் வந்து லிபிட் ப்ரொஃபைலில் குறிப்பாக அதாவது அப்போலிப்போப்ரோட்டீன் ஏபி அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கணும். எந்த வகையான அதாவது ஃபேட் நம்ம உடம்புல இல்லை பிளட்டில் வந்து அதிகமாக இருக்குன்னு அதுக்கேற்றாப்புல நம்ம டயட் பிளானிங் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி டயட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணோம் அப்படின்னா ஆரோக்கியமான உடல் இளைப்பு வந்து ஏற்படும். ஆரோக்கியமான உடல் இளைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் உங்களை சர்க்கரை நோய் வராமல் உங்களுக்கு தடுக்கும். அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. தைராய்டு. ஸோ இப்படி சொல்லணுன்னா நிறைய நோய்கள் வந்து இந்த உடல் பருமனோட நமக்கு ரிலேட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வருவதை தடுக்கும். அதனால் என்னென்னா, இந்த இதை ஃபுல்லாக வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம டயட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன டாக்டர் நான் பண்ணலாம்? நான் வாக்கிங் போகலாமா? இல்லை நான் யோகா பண்ணலாமா? இல்லை நான் வேறு ஏதாவது ஏரோபிக்ஸ் மாதிரி பண்ணலாமா? அப்படின்னா,
ஸோ வாக்கிங் ஏதோ எந்த ஆக்டிவிட்டி வேணுமோ அது பண்ணலாம். ஒரு நாள் அதாவது வாரத்தில் ஒரு 5 நாட்களாவது வந்து என்னென்னா ஒரு 1 hour 5 மணி நேரம் நம்ம தனியாக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக நம்ம வந்து செலவு பண்ணணும். அது எப்படி வேணுமாவது காம்பினேஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணுறது எதற்காக அப்படின்னா, நம்ம உடம்பு நல்லா கொஞ்சம் அந்த ஒரு இருகல் தன்மை இல்லாமல் நம்ம தசைகள் எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ இது ரெண்டும் முக்கியம். அடுத்து உணவு முறை அப்படின்னு வருவோம். ஸோ உணவு முறைன்னு வரப்போ இந்த மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸில் அயன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டயட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக வந்து முதல்ல லாஸ் ஆகிறது என்ன அப்படின்னா அனிமிக் ஆவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணேன், இவ்வளோ குறைஞ்சிருக்கேன்னு. ஆனால் அவங்க பிளட்டை எடுத்து பார்த்தோன்னா ஹீமோக்ளோபின் பெண்களாக இருந்தால் 6, 7, 8, 9 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா நம்ம அனிமிக் ஆகக்கூடாது, இரத்தச்சோகை ஆகக்கூடாது. அப்போ அயன் ரிச் டயட்டாக எடுத்துக்கணும். சப்போஸ் பேலியோ கீட்டோ டயட் இந்த மாதிரி எடுக்கிறவங்க வந்து அசைவத்தில் வந்து ஈரல், முட்டை போன்ற விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடேரியன்ஸாக இருந்தால் கொண்டக்கடலை, கருப்பு மூக்கு கடலை, முருங்கைக்கீரை போன்றவற்றை நம்ம டயட்டில் எடுத்துக்கணும். ஸோ இரும்புச்சத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம எந்த உணவு முறை ஃபாலோ பண்ணாலும் நார்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு நாளைக்கு என்ன அப்படின்னா ஒரு 20லிருந்து 30 கிராமாவது குறைந்தபட்சம் நமக்கு நார்ச்சத்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ அந்த நார்ச்சத்துக்கு நம்ம உட்காந்து கணக்கு பண்ண முடியாது. நம்ம அதாவது காய்கறி, பழங்கள் இது டோட்டலாக வந்து என்னென்னா 7 கப்ஸ் வந்து எடுத்துக்கணும். யூஸ்வலாக நம்ம பொரியல் பண்ணுற காய்கறிகள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்மளால் 7 கப்ஸ் எடுக்க முடியாது. ஒரு மாதிரி நமக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லாமல் மற்ற காய்கறிகள், பழங்கள் அது டோட்டலாக வந்து ஒரு 7 கப். அதில் பழங்கள் ஒரு 3 கப் 4 கப்பாக இருக்கலாம். காய்கறிகள் வந்து ஒரு 3 கப் 4 கப். அதை நம்ம ரேஷியோவை நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ஸோ பழங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பழங்களும் சாப்பிட்லாம், அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது இல்லை. அதற்காக ஓவராக வாழைப்பழம் சாப்பிட்றது, ஓவராக மாம்பழம் சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் அன்னாச்சி பழம், பைனாப்பிள், ஸோ கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம், பேரிக்காய், இந்த மாதுளம் பழம் இந்த மாதிரி பழங்களை வந்து எடுத்துக்கணும். அடுத்து காய்கறிகள், நம்ம சமைக்கும் காய்கறிகளை தாண்டி நம்ம வெயிட் லாஸ்க்குன்னு ட்ரை பண்ணுறப்ப உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாமானா ஏதோ குழம்புல போட்டது ஒன்று எடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தனியாக அந்த காய்கறிகள் சாப்பிடக்கூடாது. அப்போ வெயிட் லாஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணுறப்ப என்னென்ன காய்கறிகள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா வெள்ளரிக்காய், முட்டைக்கோசு, கேரட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவக்காய், இந்த மாதிரியான காய்கறிகள், ப்ரொக்கோலி, குடமிளகாய், இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நம்ம ராவாகவே பச்சையாகவே சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 கப் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நார்ச்சத்து கிடைக்கும். நார்ச்சத்து கிடைச்சாலே நமக்கு வயிற்றில் இருக்க கட் பாக்டீரியாவுக்கும் நல்லது. வெயிட் லாஸை வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணும். வெயிட் லாஸ் அப்போ நமக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த நார்ச்சத்துக்கள் வந்து இருக்கும். அடுத்து விட்டமின் சி ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நம்ம இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ஒபிசிட்டியாக இருப்பாங்க, அவங்க HSCRP அதிகமாக இருக்கும். அப்போ விட்டமின் சி ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம கால்குலேட்டடாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஆரஞ்சு, 1 கொய்யாப்பழம், இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு விட்டமின் சி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டயட் பேட்டர்னை நமக்கு ஏற்றவாறு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு ஜோதிடர்கள் என்ன கணிச்சு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்ப நம்ம கட் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரெயின், நம்ம வயிறு தான் நம்மளோட 2வது பிரெயின். ஸோ அப்போ என்ன தடைகள் வந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ணி அந்த பிரச்சனையை நம்ம சார்ட் அவுட் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நன்றி.